Hello guys, welcome to a journey by Ejubus. உணவு, உடை, இருப்பிடம் இது மூன்றுமே மனிதர்களுக்கு மிக முக்கியமானது. இந்த மூணையும் மனிதர்களுக்கு வழங்குறதுல தாவரங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை தாவரங்கள் தான் தருதுன்னு நமக்கு தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய தாவரங்களை பார்க்குறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கமா எதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தரணும்னு? அதனால் அதுக்கு என்ன லாபம்? வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். தாவரங்கள் செய்கிற 2 முக்கியமான வேலை பகல் நேரத்தில் ஒளிச்சேர்க்கை, இங்கிலீஷில் ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவோம். நைட்டில் சுவாசித்தல், இங்கிலீஷில் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவோம். தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. தாவரங்களில் இருக்கிற வாட்டர் பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய சைலம் வழியாக தான் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீரை தாவரங்கள் எடுத்துக்குது. இப்படி ஒளிச்சேர்க்கை நடக்கும் பொழுது ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக தான் ஆக்சிஜன் வெளியே வருது. தாவரங்களுக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக இலைகள் தயாரிக்கிறதால இலைகளை நாம் பிளான்ட்ஸ் கிச்சன்னு சொல்கிறோம். அப்படி இலைகள் தயாரிக்கிற உணவை தாவரத்தோட எல்லா பாகத்துக்கும் ஃப்ளோயம் திசுக்கள் கொண்டு போகுது. பகல் நேரத்தில் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப் ஆயிரும். அதனால இலைகளில் இருக்கிற இலைத்துளைகள், இங்கிலீஷில் ஸ்டொமெட்டான்னு சொல்லுவோம், இலைத்துளைகள் மூடுறதால தாவரத்திலிருந்து வெளியேற தண்ணியோட அளவும் கம்மியாகுது. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. தாவரங்கள் எனர்ஜியை பயன்படுத்துறதுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்குது. பகல் நேரத்தில் தயாரித்த சுகரை எனர்ஜியாக மாற்றுறதுக்கு தாவரங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இப்படி ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறதால தான் இதை நாம் சுவாசித்தல்னு சொல்கிறோம். அப்படி தாவரங்கள் பகல் நேரத்தில் தயாரித்த சுகரை எனர்ஜியாக மாற்றும் பொழுது சிறிதளவு கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. தாவரங்கள் பகல் நேரத்தில் வெளிவிடுற ஆக்சிஜனோட அளவோடு ஒப்பிடும் பொழுது இரவு நேரத்தில் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்ப கம்மி. பொதுவாக எல்லா தாவரங்களும் ஒளிநாட்டம் கொண்டவை, இங்கிலீஷில் ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்கிறோம். இப்போது ஒரு செடியை ஜன்னல் பக்கத்தில் வைக்கிறோன்னா அது சூரிய ஒளி எங்கிருந்து வருதோ அதை நோக்கி வளரும். அப்படி தாவரம் ஒளியை நோக்கி போகிறத நாம் நேர் ஒளி நாட்டம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். ஆனால் தாவரங்களோட வேர்கள் எப்பயுமே ஒளிக்கு எதிர் திசையில் பூமிக்குள்ளே ஊடுருவி போகும். அதை நாம் எதிர் ஒளி நாட்டம்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். தாவரங்கள் பொதுவாக பகல் நேரத்தை விட இரவில் தான் வளர்ச்சி அடையுது. ஏன்னா பகல் நேரத்தில் உணவு தயாரிக்கிறதால தயாரித்த உணவை இரவில் பயன்படுத்தி அது வளர்ச்சி அடையுது. இப்படி தாவரங்களோட வளர்ச்சிக்கு பகலும் முக்கியம், இரவும் முக்கியம். தாவர வேரோட நுனிப்பகுதியிலையும் தண்டோட நுனிப்பகுதியிலையும் இருக்கிற செல்கள் வேகமாக பிரிஞ்சு பெருகிறதால தாவரங்கள் வளர்ச்சி அடையுது. இப்போ தெரியுதா தாவரங்கள் ஏன் ஆக்சிஜனை வெளிவிடுதுன்னு? தாவரத்தில் உணவையும் நீரையும் கடத்துறதுக்கு மெயினாக 2 திசுக்கள் பயன்படுது. ஒன்று சைலம், இன்னொன்று ஃப்ளோயம். சைலம் நீரை தாவரத்தோட எல்லா பகுதிக்கும் கடத்துது. ஃப்ளோயம் தாவரம் தயாரிக்கிற உணவை தாவரத்தோட எல்லா பாகத்துக்கும் கொண்டு போகுது. இப்போ தாவரங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த பயணத்தில் இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம்.